இங்க வருகிறார். மாடஞ்சம்மா வீட்டுல கொண்டு வந்து வேண்டின சாமான எல்லாம் வச்சுட்டு அவர் அப்படி இருக்கும் போது மாடஞ்சம்மா பார்த்தா, தம்பி உனக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிருக்கேன், இருந்து நீ சாப்பிட்டு போகலாம். குப்பியில சாராயம், குடுகையில தென்னக்கண்டு, ஆட்டுக்கறி அவியல், ஐர மீன் குழம்பு, பண்ணா மீன் பச்சடி, ஆறா மீன் அவியல், இம்புட்டும் வச்சிருக்கேன். வாழை மீனை வறுத்து வச்சிருக்கேன், கண்டுக்குட்டி உப்பு கொண்ட கருக வறுத்து வச்சிருக்கேன், நெருவ மாட்டு உப்பு கொண்ட இலை வறுப்பா வச்சிருக்கேன். என்னைக்கு நம்ம நைனா வீட்டுக்கு பிள்ளையா போனோம், அன்னைய நாள் முதலாக நான் வந்து குடிக்கிறதையும் விட்டுட்டேன், அசைவம் சாப்பிடறதையும் விட்டுட்டேன். ஏ தம்பி, ஒரு நாள் எனக்காண்டி சாப்பிடு, சாப்பிடணும். அந்த அண்ணன் தம்பி உறவே இல்லைன்னு பேரு. ஆமா, நம்ம யாமனா பகட இனம் அல்லவா, பகட இனத்துல கட்டாயமா சாப்பிட்டே ஆக. உடனே பார்த்தா, சரி அண்ணா உனக்காக நானும் கொஞ்சம் போல இன்னைக்கு சாப்பிட்டு அப்படியே நானு. உடனே பார்த்தா நீ தலைவாரி விரித்தா சாப்பாடு இவருக்கு வேண்டதெல்லாம் கொடுத்தாங்க. வேண்டதெல்லாம் கொடுக்கும் போது சாப்பாட்டை அருந்தக்கூடிய வேலையில அப்பெல்லாம் பார்த்துக்கிறேன். குடிக்க தண்ணி வேண்டும் என்று சொல்ல இவரே பட்டையில சாராயம், ஆமா குடுகையில தென்னங்கள் ஊத்தி, தம்பி இருந்தா குடி அப்படின்னாரு. எடுத்து குடியா, எடுத்து புது பார்ப்போம். உமத்தங்கள்ல போட்டு வச்சிருக்கியா, எடுத்து குடுனாரு. அப்படியே தண்ணியை எடுத்து ஒரு மடக்க குடிச்சாரு. ஐயா லேச தோப்பா இருக்கேன், லேச தோப்பா இருக்கேன். உடனே பார்த்தா குடியப்பா அப்படின்னாரு. உடனே ஆயிரம் என்று சொல்லி சாராயம் குடுகையில தென்னங்கள்ல குடித்த போது, ஏ சின்ன தம்பி எப்பா எப்படி இருக்குன்னாரு. அப்ப எப்படி சொல்லுகிறா தெரியுமா, அப்பா என் சின்ன தம்பி வெப்பப்பட்ட சாராயம் தான், சாராயம் தான். கைராசிக்காரங்க. அதனால நாங்க ஓட்டமட பாசானத்துல ஒரு கிணறு வெட்ட போறோம். ஆமா, அந்த கிணறு தோண்டும் போது நீ 3 மூணு பண்ண உன் கையால எழுதினாங்க. உடனே ஆயிரத்தி வந்து சின்ன தம்பி 2 மூண மண்ணெடுத்தா, 3வது மூண மண்ணெடுக்கும் போது பார்த்தா மாடஞ்சம்பானவன் 3வது மூளையில போதே
போட்டுட்டான். உடல் வேற தலை வேற கோடி ரத்தம் ஓட ஆண்டு மறைந்தார் மரணலோகம் சேர்த்தார். மாண்டு மடிந்தார் மரணலோகம் சேர்ந்தார். செத்து மடிந்தார் சிவலோகம் சேர்ந்தார். அப்படி மாண்டு மடிந்த வேளையில ஆட்சினாயும் பூச்சினாயும் உடலோடு உடலாக ரத்தத்தோடு ரத்தமாக திரண்டு கொண்டு கொண்டு அவர்கள் எங்கே வருகிறார் தெரியுமா? வாட்டமும் கருநாடையும் புரண்டு உருண்டு கண்ணால கண்டா ஐயோ ஐயோ மகனுக்கு ஏதோ ஒரு ஆபத்து என்று சொல்லி ஊருடைய பெண்கொடியா ஐயனாம் பிள்ளையுமாக புத்திரிய பகலையும் வருஷமிட்ட சோனச்சி அழைத்து கொண்டு வாரா தெரியுமா? மலையான மலை கடந்து அழுது புலம்புகிறாள் தெரியுமா? என் மகனே, என் ஆபத்த மகன செல்ல மகன சின்ன தம்பி என்று என் மகன சின்ன தம்பி என் மகன சின்ன தம்பி மாடு மணி வேறென்று மனமதிர என்னடைய
மகனோடு உடங்கட்டை ஏற வேண்டும் என்று சொல்லி அப்படியே ஓடோடி வந்து அவன் மணி கூட்டி இருப்பதற்கு போது